சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி கோவிலை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டா போதும். சிறுவாபுரி சம்மந்தமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேனலுடைய வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். கோவில் சம்பந்தமான அனைத்து தகவல்களும், அதாவது கோவில் நடை திறக்கும் நேரம், கோவிலுடைய தொலைவு, இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது, பேருந்து மூலமாக சிறுவாபுரிக்கு எப்படி வரலாம், ரயில் மூலமாக சிறுவாபுரிக்கு வர முடியுமா, இது போன்ற பல தகவல்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் செக்ஷனில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் சிறுவாபுரியில் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்டுட்டு வரோம். ஸோ இந்த கருத்துக்களை நீங்கள் பார்க்குறது மூலமாக சிறுவாபுரியில் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சிறுவாபுரி வர போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதிலும் ஃபஸ்ட் டைம் சிறுவாபுரிக்கு வர போகிறீங்க, வெளியூர்லேருந்து செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரிக்கு வர போகிறீங்க அப்படின்னா முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரிக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். சமீப காலமாக சிறுவாபுரிக்கு வர பக்தர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த எடுத்துக்காட்டு மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருப்பதியில் கூட நீங்கள் சுவாமியை பார்த்துடலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரியில் இருக்கிற சிறுவாபுரி முருகனை பார்க்குறது அப்படின்றது ஒரு கடினமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, லட்சக்கணக்கான பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரிக்கு வந்த வண்ணம் இருக்காங்க. வெளியூர்லேருந்து வரவங்களும் அதிகரிச்சுட்டு வராங்க. சென்னையை சுற்றி வர பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் சிறுவாபுரி முருகன் நிறைவேற்றுறதா பக்தர்கள் முழுமையாக நம்புகிறாங்க. அதுதான் உண்மை. பல பக்தர்களுக்கு சிறுவாபுரி முருகன் அவர்களுடைய நியாயமான வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டு வராரு அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை, பக்தர்களுடைய நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை நீங்கள் சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்யணும் அப்படின்னா 4-5 மணி நேரம் ஆகும். சில நேரம் 6-7 மணி நேரம் கூட ஆகும். நம்ப முடியலையா? ஆனால் நம்பி தான் ஆகணும். நீங்கள் வேணும்னா நம்பலை அப்படின்னா ஷார்ட் செக்ஷனில் போயிட்டு 10/3/2026 சிறுவாபுரி டியூஸ்டே க்ரோடு இதை கிளிக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 4-5 மணி நேரம் உங்களுக்கு ஆகுது சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்கிறதுக்கு. சரி, செவ்வாய்க்கிழமை வந்தால் தானே கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் திங்கட்கிழமை இரவே வெயிட் பண்ணி சிறுவாபுரி முருகனை பார்த்தோன்னா சீக்கிரம் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது. அதாவது திங்கட்கிழமை இரவே தங்கி சுவாமியை பார்க்குறவங்களுடைய அந்த தரிசன நேரம் தான் இப்போ நம்ம சொன்ன தரிசன நேரம். திங்கட்கிழமையே வந்தாலும் ஏற்கனவே அந்த கூட்டம் உங்களுக்கு அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. அங்கேயே தூங்கி எழுந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை சுவாமியை பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, குழந்தைங்களோட வரீங்க, செவ்வாய்க்கிழமை வரீங்க அப்படின்னா ரொம்ப கடினம். நிறைய யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அடுத்து உங்களுக்கு அங்கே சரியான வசதிகள் கிடையாது. கழிப்பிடமும் உங்களுக்கு அதிகமாக இல்லை. இருக்குது, பாத்ரூம்லாம் இருக்குது, ஆனால் அதிகமாக இல்லை. குழந்தைகளை வச்சுட்டு சமாளிக்கிறது அப்படின்றது கஷ்டம். குளிக்கிறதுக்கும் சரியான வசதிகள் உங்களுக்கு இருக்காது. அதே போல் சிறுவாபுரியை சுற்றி தங்கும் விடுதிகள் அதிகமாக இருக்கா அப்படின்னா சுத்தமாக இல்லை. சத்திரம் மாதிரியான அமைப்புகள் தான் இருக்குது. மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் தங்கி சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். கட்டண தரிசனத்தில் நீங்கள் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டாலும் கட்டண தரிசனத்திலும் அதே நிலைமை தான், ரொம்ப மோசம். செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முதல் முறையாக வரீங்கன்னா வர வேண்டாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ எந்த கிழமையில் வரலாம் அப்படின்னா திங்கட்கிழமையில் வரலாம், புதன்கிழமை, வியாழன், இந்த நாட்களில் முதல் முறையாக வரவங்க வாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமையில் தான் வரணும் அப்படின்றவங்க அப்போ பாருங்கள். ஆனால் முதல் முறை நீங்கள் சிறுவாபுரி வரணும்னு விருப்பப்படுறவங்க செவ்வாய்க்கிழமை வர வேண்டாம். திங்களோ, புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த நாட்களில் நீங்கள் சிறுவாபுரி வாங்க. அதே போல் இன்னொரு டைம்
2வது முறை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வாங்க. 2 முறையும் வாங்க. நீங்களே வந்து சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை. நன்றி, வணக்கம்.